வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல பிபிஐ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சேர்ந்திருக்காங்க. சோ அவங்களை பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ. சோ சொல்லுங்க, நீங்க உங்க நேம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் நேம் கோகுல் ஆனந்த். நான் கேரளா ஸ்கூல்ல 12th முடிச்சிருக்கேன். இந்த காலேஜ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அமைக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளைல ஏர்போர்ட்ல வந்து வேலை பார்க்கணும் ஆசை, ஆனா படிக்க முடியல கொஞ்சம். ஆனா பிபிஐ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். இல்ல படிக்க முடியல. 10th எல்லாம் முடிச்சிட்டீங்களா? 10th என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க? 340 மார்க் எடுத்தேன். 340 450 மேல வரணும் ஆசை. ஓகே, பிளான் ஃபைன். நீங்க என்ன குரூப் முடிச்சிருக்கீங்க? இப்ப +1 குரூப் முடிச்சிருக்கேன். காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் குரூப் முடிச்சிருக்கீங்க. சோ சின்ன வயசுல ஏர்போர்ட்ல எனக்கு ஏர்போர்ட்ல பைலட் ஆகணும்ன்றது அவங்களோட ஆம்பிஷன். சோ +1 அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கனால அவங்க பிபிஏல ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மேடம், நீங்க சன் ஆசைப்பட்டிருக்கிறாரு ஏர்போர்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு, உங்ககிட்ட அதை பத்தி இது மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்களா? ஆமா, சின்ன வயசுல எல்லாம் வந்து பிளைட்ல போகணும், பார்க்கணும், எங்க போனாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அன்னை பார்க்க கூடாது, அதுக்குள்ள போய் அதுமே அங்க உள்ள போய் பறக்கணும், பிளைட்ல பறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். அவன் எப்பயுமே அந்த எய்ம் இருக்கு அவனுக்கு. அந்த விருப்பம் இருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப அமைஞ்சிருக்கு தானாவே. நாங்க காலேஜ்ல விசாரிச்சோம், மற்ற காலேஜ்ல இது கொஞ்சம் பெட்டரா தோணுதுன்னு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க இருக்கோம். சின்ன வயசுல ஏர்போர்ட்ட கிராஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பெருங்குடி நின்று வேடிக்கை பாத்துருக்கீங்க பிளைட் பாக்கும்போது. என் பையன் வந்து ஏர்போர்ட்ல பைலட் ஒன்னு பைலட் ஆகணும் அல்லது ஏர்போர்ட்ல என் பையன் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்க கூடாது, உள்ள வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். நல்லா ஒரு மோட்டிவேஷனால பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பையன் இதுவாங்கன்னு நினைப்பாங்க, நான் வந்து ஒரு செஃப் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் இல்ல தம்பி, நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க அப்படின்னு. அகைன் அந்த பையன் பாத்தீங்கன்னா 3 years பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அகைன் வந்து டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம பையன் என்ன விருப்பப்படுறாரோ, என்ன ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறாரோ லைஃப்ல, அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில அவர் நினைச்ச இடத்தை அடைய முடியும். அதுக்கு இந்த பாஸ்டன் இன்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சோ இவங்களுடைய 3 year ப்ரோக்ராம் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 years கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் இருப்பாங்க, 1 year பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ல இருப்பாங்க, இந்த ஸ்டைஃபனோட இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு வந்து இங்கிலீஷே பேச வரலன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரைனிங் அதிகமா இருக்கும். 1.5 years 2 years ட்ரைனிங்ல போட்டு அதுக்கப்புறம் 100% ஜாப் கேரண்டி கொடுத்துரும். சோ மேலும் இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு நான் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நான் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், இல்ல ஒரு ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணணும், அல்லது நான் ஒரு பைலட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் ஒரு பிபிஐ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.